டைம் நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் விலை உயர்ந்த ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருளுக்கோட டைமை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டைம் தான் அந்த பொருளை விட விலை உயர்ந்ததுன்னு நான் சொல்லுவேன், என்னோட ஒப்பீனியனில். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டைம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை நம்ம வேல்யூ பண்ணுறோமா இல்லையான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அதை வேல்யூ பண்ணுறதே இல்லை. மீன்ஸ் நிறையா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அன்வான்டான விஷயத்தில். நீங்கள் என்ன ப்ரொஃபஷ்னலில் வேணால் இருக்கலாம், ஸ்கூல் போகிறவங்களா இருக்கலாம், காலேஜ் போகிறவங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். யாராக இருந்தாலுமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமை வேல்யூ பண்ண தெரிஞ்சிருக்கணும், அந்த டைமை மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் நினச்சதை அடைய முடியும். நான் காலேஜ் படித்த டேஸில் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் வேறு எப்போ என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு தான். இது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டும் இருக்குது, தப்பும் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிங்கன்னா தப்பு கிடையாது. பட் யூஸ்ஃபுல்லாக எதுவுமே பண்ணாமல், தேவையான விஷயங்களில் எதுவுமே பண்ணாமல் சும்மா என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்லி ராங். நான் காலேஜ் படித்த டேஸ் ஒன்றையும் ரொம்ப ரொம்ப முன்னாடியெல்லாம் கிடையாது, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒரு டிகேடே ஆகிடும். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன், இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், யாரும் அந்தளவுக்கு அப்படி எதுவும் இல்லை. என்ஜாயும் பண்ணுறாங்க, பட் ப்ரொடக்டிவாகவும் நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இருந்த இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. இது ஒரு நல்ல விஷயம். பட் என்ன தான் இருந்தாலுமே நிறையா விஷயங்களில் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த டைமை வேல்யூ பண்ணாமல் தான் இருக்கும். அது காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே எல்லாருமே அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் ஏன் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கும். நீங்கள் டைம் எங்கெங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் இதெல்லாமே இருக்கணும். எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. அப்படி இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் டைம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, இந்த டைமை வேல்யூ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அது இல்லை அப்படின்னா இந்த டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் இதெல்லாமே எப்படி வரும்? ப்ராப்பரான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா நமக்கு எப்படி இது நடக்கும்? இது எல்லாமே நடக்கும். ஸோ நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைமை நம்ம ரொம்ப ரொம்ப வேல்யூ பண்ணணும். சரி, இப்போது எந்தெந்த வழியில் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் அட்ரஸ் பண்ணுறேன். டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்தந்த விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணாமல் இருந்தால் நல்லது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது இதில். ஸோ இதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்க்ரோலிங். அது யூடியூபாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணுறது எனக்கு இது தெரியல. அப்படி நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதுனால, அப்படி நம்ம அந்த ஷார்ட்ஸ் வீடியோ, ரீல்ஸை பார்க்குறதுனால அதுலேருந்து என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு என்டர்டெயின்மெண்ட் ஓகே. பட் அப்படி பண்ணுறதுனால அதுலேருந்து என்ன கிடைக்கிது? அதுலேருந்து நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கு, அது டைம். அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது, அது நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன். இது ரெண்டுமே போயிட்டுருக்கு. டைம் போகும், அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாகும். நம்மளால் எதுலேயுமே ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நான் நிறையா பக்கம் நோட் பண்ணியிருக்கேன். என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லா பக்கமுமே என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஒன்றும் தெரியல எனக்கு. டு பி ஹானஸ்ட், நான் அதை பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா, நான் முதல்ல அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பண்ணிட்டுருந்தேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் ரீல்ஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருந்துட்டு அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்டில் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படின்னா அது ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. எப்படின்னா, சரி இதை பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது, இது என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அண்ட் என்னென்னா, இது எவ்வளோ டைம் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, அது ஒரு ப்ரொடக்டிவான விஷயம் கிடையாது.
அதுலேருந்து அதுலேருந்து நான் மணி மேக் பண்ண போகிறதும் கிடையாது பார்க்கறதுனால. அண்டு அது எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நாலேஜபிளாக இருக்கும், அதை நான் வச்சு வேறு ஏதாவது பக்கம் அதை நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். ஆனால் அந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் விட்டுட்டு இதுவே மோஸ்ட் ஆஃப் த டைம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி? ஸோ அதனால் ஸ்க்ரோல் பண்ணுறத முடிஞ்சால் நான் சஜஸ்ட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்ட்டு தான். ஏன்னா அது நிறைய விஷயத்தில் நம்ம அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அது டைம் போகிறதே தெரியாது, அந்த அட்டென்ஷன் ஸ்பேனும் கம்மியாகும், எதுலேயும் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறது நல்லது. அதுலேருந்து நீங்கள் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, பட் சும்மா ஸ்க்ரோல் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிடுங்க, அதுதான் நல்லது. அண்ட் செகண்ட் விஷயம், ஃப்ரீக்வெண்ட்டாக மொபைல் செக் பண்ணுறது. என்ன அப்படின்னா இது ஒரு இப்போ எல்லாருக்குமே மோஸ்ட்லி நிறையா பேர்த்துக்கு இந்த இருக்க விஷயந்தான் இது. ஏன் அப்படின்னா நம்ம மொபைல் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. பட் சும்மா எடுத்து டைம் பார்ப்போம், சும்மா அன்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் லாக் பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், அப்புறம் மொபைல் பார்ப்போம், அப்புறம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில் போவோம், அப்புறம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணோம், அதுக்குள்ளே போவோம். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஏதோ ஒன்று, ட்விட்டர். அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா திடீர்னு ஏதாவது சோஷியல் மீடியாக்குள்ளே போவோம். இப்போ காமனாக இருக்க சோஷியல் மீடியாஸ்னால் மோஸ்ட்லி என்ன, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இதுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் ரவுண்டு போவோம். போயிட்டு அதுக்கப்புறமா லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே நமக்கு போகணும்னு அவசியமே இருக்காது, அதில் எந்த வேலையுமே இருக்காது. பட் நம்ம அதை பண்ணுவோம். இது என்னன்னா, இது நமக்கே தெரியாமல் ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. எப்படின்னா, ஏதோ ஒரு நாள் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது எப்படி இருக்குன்னா, சும்மா எடுத்து பார்ப்போம், எல்லாத்துக்குள்ளேயும் போவோம். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். எப்படின்னா எல்லாம் மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். அப்படி யூஸ் பண்ணி பழகினதுக்கு அப்புறமா அதில் நமக்கு வேலையே இல்லைனாலுமே மறுபடியும் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்ட்டு தான் தோணும். அது அடுத்தது எப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நம்ம செக் பண்ணி பார்க்குறது. நம்ம ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருப்போம், அப்போ திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை எடுத்து பார்க்கலான்ட்டு பார்ப்போம். பார்த்தோன்னா சரி இது என்ன, சரி இதை போய் செக் பண்ணிவிட்டு இதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிங்க அப்படியே கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளேயே போயிடுவோம். அப்புறம் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டைம் போயிருக்கும், நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்த வேலை அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு தெரியாது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் போகிறது எல்லாமே பெரிய விஷயமே தெரியாது. பட் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணி பாருங்கள், எப்பப்பெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற நேரத்தை தவிர இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த டைமில் நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த டே அது எவ்வளோ நேரம் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஹவர்ஸ் கணக்கில் இருக்கும். ஸோ மொபைல் உங்களுக்கு தேவையான டைமில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத டைமில் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அப்பப்போ எடுத்து செக் பண்ணி பார்க்குறது வேண்டாம். அண்ட் தேர்ட் விஷயம், அன்வான்டான விஷயத்தை பற்றி பேசுகிறது, திங்க் பண்ணுறது. பாஸ்ட்டில் நடந்த விஷயமா இருக்கலாம், இல்லை இப்போ ஏதோ ஒரு விஷயம் வேல்யூபிளே இல்லாத விஷயமா இருக்கலாம், நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேசுகிறது, அதை பற்றி யோசிக்கிறது, இது எல்லாமே டைம் வேஸ்ட்டு தான். நமக்கு பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அப்படி நடந்த விஷயத்தை இப்போ யோசித்தாலும் இப்போ பேசினாலும் அதை மாற்ற முடியாது அப்படின்னா அதை பற்றி எதுக்கு நம்ம பேசணும், யோசிக்கணும். அப்படி பண்ணுறது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற டைமையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது முடிஞ்சிருச்சு, உங்களால் மாற்ற முடியாது. ஸோ அந்த மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுனாலையும் யோசிக்கிறதுனாலையும் இப்போது ப்ரெசென்ட்டில் இருக்கிற டைமையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறீங்க. இது அப்படியே ஃப்யூச்சருக்கு கன்னியூ ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயத்த பேசுகிறதோ இல்லை யோசிக்கிறதையோ ஸ்டாப் பண்ணிடுங்க. அண்ட் காசிப் பேசுகிறது இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி நம்ம பேசுகிறதுனால என்ன ஆகிடப்போகுது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல விஷயத்தை பற்றி பேசணும், நல்ல விஷயத்தை பற்றி நினைக்கணும். சும்மா நம்ம ஒரு காசிப் பேசுகிறோம் அப்படின்னா, சும்மா வேறு ஒருத்தவங்க பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அப்படி பேசுகிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படி கிடைச்சாலும் அது நல்ல விஷயம் கிடையாது. ஒருத்தவங்க இல்லாதப்போ அவங்களுக்கு பின்னாடி இருந்து பேசுகிறது, அவங்க பண்ணுறது தப்புனா அவங்க முன்னாடி சொல்லலாம், நீ இது பண்ணுறது தப்புன்ட்டு. பட் அவங்க இல்லாதப்போ பின்னாடியே அந்த மாதிரி பொருளை பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அது நல்ல விஷயம் கிடையாது. அண்ட் அது உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நல்ல விஷயம் கிடையாது. ஸோ காசிப் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடுங்க. அண்டு 4th விஷயம் என்ன அப்படின்னா, அன்வான்டான ஆர்கியூமெண்ட்ஸ்.
அது என்ன அன்வான்டான ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி பேசுவோம். ஒரு ஹெல்த்தியான ஆர்குமெண்ட் இருக்குது, ஒரு கான்வர்சேஷன் இருக்குது அப்படின்னா அது ஓகே. பட் அதுவே கொஞ்சம் அந்த லைனை மீறி டாக்ஸிக்காக போச்சுன்னா அது அன்வான்டான கான்வர்சேஷன் ஆர்குமெண்ட்டாக தான் மாறிடும். நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியாக போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. ஆப்போசிட் பர்சன் அவங்களோட ஒப்பீனியனை சொல்கிறாங்க, நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்கிறீங்க. அதுலேருந்து என்ன கிடைக்குது, அதுலேருந்து என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்குறது ஓகே. பட் இப்போ அதுலேருந்து ஒரு மைண்ட்லெஸ்ஸான விஷயம், சும்மா தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் பண்ணுறது, இதுதான் பெருசு, இல்லை இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வாக்குவாதமாக கொண்டு போகிறதுங்க அப்படிங்கிறது அது அன்வான்டானது. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷனில் என்ன கிடைக்க போகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அது ஒரு வாக்குவாதமாக தான் முடிஞ்சிருக்குமே தவிர அது ஒரு ஹெல்த்தியானதாக முடிஞ்சிருக்காது. அதுலேருந்து நீங்களும் ஒன்றும் கற்றுக்கிட்டு இருந்திருக்க மாட்டீங்க, அவங்களும் ஒன்றும் கற்றுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாரோட பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு நாலேஜை அவங்களுக்கு கொடுக்க பாருங்கள். அண்ட் அவங்ககிட்டருந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம கற்றுக்க முடியுமா அப்படின்ட்டு பாருங்கள். அப்படி இருக்கிறதா பெட்டர். பட் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத அது ஒரு வாக்குவாதமாக போச்சு, தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதனால் ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. 5வது விஷயம் ஓவர் கன்சியூமிங். நீங்கள் ஒரு ப்ரொடக்டிவான விஷயத்தை பற்றியே லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தாலுமே அது நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்கீங்க, அது நீங்கள் ஆக்ஷனை கன்வெர்ட் பண்ணல அப்படின்னா விஷயம் அது வேஸ்ட்டு தான். நம்ம லேர்ன் பண்ணுறதே அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் சும்மா லேர்ன் பண்ணி நம்ம மைண்டுக்குள்ளே மட்டுமே வச்சுட்டோம் அப்படின்னா அதனால் என்ன யூஸ் இருக்குது? நீங்கள் லேர்ன் பண்ணதை ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது தான் அதுலேருந்து ஒரு ரிசல்ட் வரும்போது தான் உங்களால் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். பட் அது உங்கள் மைண்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, அது வெளியில் வரல, ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆகலைன்னா அப்போ நீங்கள் லேர்ன் பண்ணதுனால என்ன பயன்? ஒரு பயனுமே இல்லை. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறது தப்பு இல்லை, ஓவராக கன்சியூம் பண்ணுறது தப்பு இல்லை. ஓவராக கன்சியூம் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கிறது தான் தப்புன்னு நான் சொல்கிறேன். அப்படி கன்சியூம் பண்ணாமல் நீங்கள் கன்சியூம் பண்ணதை ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்படி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த 5 விஷயந்தான். இந்த 5 விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை எப்பயும் மாற்றிக்கிங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்.